வணக்கம் மற்றும் ஒரு காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நாளும் இனிய நாளாக அமைந்திருக்கட்டும். இன்று 18ஆம் திகதி 6ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. எது வார நாள், எது வார இறுதி நாள் என்று தெரியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே இப்போது வார இறுதி நாளாக இருப்பதன் காரணமாக இந்த நாளையும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அணுகுவோம். சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் கொண்டதாக மாற்றிக்கொள்வோம். அந்த வகையில் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் என்பது நேற்றையதனுடைய விளைவு ஆக நாளை என்ன என்பதை தீர்மானிக்கப் போவது இன்றைய நாள். இன்று நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதனூடாக நாளைய நாள் கட்டமைக்கப்படுகிறது என்ற சிந்தனையை நாள் தொடங்கும் நெஸ்டமோல்ட்டுடன் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை பகுதிக்கு செல்லலாம், நிகழ்ச்சிக்கு செல்லலாம். பிராந்திய பத்திரிகைகள் அனைத்தும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. மிக குறிப்பாக நேற்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்திய தூதுவரை சந்தித்தது கொழும்பில் வைத்து. ஏற்கனவே ஜனாதிபதியினுடனான அந்த சந்திப்பு காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. வடக்கிலிருந்தும் பலர் கொழும்புக்கு சென்றிருந்தார்கள் இந்த சந்திப்பை மேற்கொள்வதற்கு. ஆனால் அந்த சந்திப்பு தள்ளி வைக்கப்பட்ட பிறகு நேற்று ஒரு சந்திப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இந்திய தூதுவர் கோபால் பாக்லேயும் நடத்தியிருந்தார்கள். அதில் பல விஷயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. அது பல பத்திரிகைகளில் செய்திகளாக வெளிவந்திருக்கிறது. இது தவிர மிக முக்கியமாக தவிர்க்கவே முடியாமல் இப்போது நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுகம், இது கொரோனா பெருந்தொற்று காலம் என்பதனால் கொரோனா சம்பந்தப்பட்ட செய்திகளும் தொடர்ச்சியாக வந்திருக்கிறது. இது தவிர பயண கட்டுப்பாட்டுக்கு என்ன நடக்கப் போகிறது, இந்த விஷயத்துக்கு பல கேள்விகள் பல பத்திரிகைகளில் இன்றைய தினம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம், இனி 21ஆம் திகதி நெருங்குகிறது. அதற்கு பிறகும் பயண கட்டுப்பாடு என்பது தொடரப்படுமா? இன்னும் சிலருக்கு பல கேள்விகள் இருக்கிறது. பயண கட்டுப்பாடு என்றது இப்போது ஒரு கேலிக்கூத்தாக மாறிவிட்டது போலவே தெரிகிறது பல இடங்களில் என்ற குற்றச்சாட்டு முன்வைப்பதன் காரணமாக, மிக குறிப்பாக தலைநகர் கொழும்பில் வாகன நெரிசல் ஒவ்வொரு நாளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் இப்போ பயண கட்டுப்பாடு எல்லாம் சரிவராது, முழுமையான ஊரடங்குக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை கூட முன்வைக்கப்படுகிறது. எனவே அது குறித்தும் இன்றைய செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தொடங்கலாம். ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க பிரதான செய்தி, இந்தியாவினுடைய கடல் பாதுகாப்பில் இலங்கை அரசாங்கம் அக்கறை காட்ட வேண்டும், துறைமுக நகர திட்டத்தை அவதானிப்பதாகவும் இந்திய வெளிவிவகார பேச்சாளர் தெரிவிப்பு என்ற செய்தியை முற்பக்க பிரதான செய்தியாக தாங்கி வந்திருக்கிறது ஈழநாடு பத்திரிகை. மற்றும் தமிழரின் அபிலாஷைகள் நிறைவேற டெல்லியின் நிலையான ஆதரவு உறுதி, தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் இந்திய தூதுவர் எடுத்துரைப்பு என்ற ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கிறது. சச்சிதானந்தத்திடம் 2 மணி நேரம் விசாரணை. மரவன் குழு சச்சிதானந்தம் அவர்களிடம் 2 மணி நேரம் பயங்கரவாத தடை பிரிவு விசாரணை நடத்தியுள்ளது. 3 வாரங்களின் பின் அரசடி முடக்கம் நீக்கம். வடமாகாணத்தில் நேற்று 62 பேருக்கு தொற்று உறுதி. ஹரின் எம்பி வீட்டில் போலீசார் சோதனை. யாழில் மற்றொரு பெண் கொரோனாவால் மரணம். 2361 பேருக்கு கொரோனா மேலும் நேற்றைய தினம். பயண கட்டுப்பாடு நீக்கம் குறித்து தீர்மானமிக்க பல வாரங்கள் ஆகும், பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் கூறுகிறது. யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட ஆய்வுக்கூடத்திற்கு ரூபாய் 48 லட்சம் பெறுமதியான RNA இயந்திரம் புலம்பெயர் தமிழர்களினால் அன்பளிப்பு என்ற செய்தி. முழுமையான செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் கடல் பாதுகாப்பில் இலங்கை அரசாங்கம் அக்கறை காட்ட வேண்டும், துறைமுக நகர திட்டத்தை அவதானிப்பதாகவும் இந்திய வெளிவிவகார பேச்சாளர் தெரிவித்தார் என்ற செய்தி. இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பு குறித்து இலங்கை அக்கறையுடன் செயல்படும் என எதிர்பார்ப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இந்திய வெளிவிவகார அமைச்சரின் பேச்சாளர் பக்சி அரின்டம் நேற்று இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இலங்கை பகிரப்பட்ட சூழலில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட எங்களின் பரஸ்பர பாதுகாப்பு உட்பட எங்களின் மிகச்சிறந்த இருதரப்பு ஒத்துழைப்பை கருத்தில் கொள்ளும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார். கொழும்பு துறைமுக நகர திட்டம் குறித்து எங்களின் சமீபத்திய பாதுகாப்பு அடிப்படையில் சமீபத்திய விடயங்களை உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம் எனவும் அவர் தெரிவிக்கின்றார். கொழும்பு துறைமுக நகர கட்டமைப்பு குறித்து இலங்கையில் வெளியிடப்பட்டுள்ள கரிசனைகளை கருத்தில் எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேற்றைய தினம் இந்திய தூதுவரை சந்தித்தமை குறித்த செய்தி. தமிழரின் அபிலாஷைகள் நிறைவேற டெல்லியின் நிலையான ஆதரவு உறுதியாக இருக்கும், தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் இந்திய தூதுவர் எடுத்துரைப்பு. அரசமைப்பின் 13வது திருத்தத்துக்கு அமைவாகவும் ஐக்கிய இலங்கை என்ற கட்டமைப்புக்குள்ளும் சமத்துவம், நீதி, சமாதானம் மற்றும் கௌரவம் ஆகியவற்றுக்கான தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் இலங்கையின் நல்லிணக்கத்துக்கு இந்தியாவின் நிலையான ஆதரவு எப்போதும் இருக்கும் என்று இரா சம்பந்தன் தலைமையிலான
தமிழ் தேசிய கூட்டமைப்பினரிடம் நேற்று நேரில் உறுதியளித்தார் இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லே. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இந்திய தூதுவருக்கும் இடையில் நேற்று பகல் முக்கிய சந்திப்பு நடைபெற்றது. இதன்போது இந்திய தூதுவர் மேற்படி வாக்குறுதியை வழங்கியிருந்தார். கொழும்பில் உள்ள இந்திய தூதுவரின் இல்லத்தில் நேற்று முற்பகல் 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை இந்த சந்திப்பு நடைபெற்றது. இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருகின்ற சூழலில் இந்த திடீர் சந்திப்பு ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேற்று முன்தினம் சந்திப்பு நடத்த இருந்தது. இருப்பினும் அது இறுதி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொழும்பில் முகாமிட்டிருந்த கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, பிளாட் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், டெலோ தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் இந்திய தூதுவருடனான நேற்றைய சந்திப்பில் கலந்து கொண்டனர். வடக்கு கிழக்கு அபிவிருத்தி, புதிய அரசமைப்பு, அதிகார பகிர்வு உள்ளிட்ட தமிழ் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு விடயங்கள் இதன் போது பேசப்பட்டன என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்திருந்தார். தாழ்வுப்பாட்டில் கரை ஒதுங்கும் ஆமைகள். இப்ப இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இலங்கை தீவில் மையம் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்தின் பிறகு அசாதாரணமாக கடல்வாழ் ஆமைகள், சில நேரங்களில் சுறாக்கள் கூட, டால்பின்கள், இந்த மாதிரியான கடல்சார் பொக்கிஷங்கள் தொடர்ச்சியாக இறந்த நிலையில் கரையொதுங்கி கொண்டிருக்கின்றன. இது ஒரு நல்ல அறிகுறியாக இல்லை என்பது மட்டும் உண்மை. அந்த வகையில் பார்த்தால் மன்னார் தாழ்வுப்பாடு கடற்கரை பகுதியில் நேற்று வியாழக்கிழமை 2 கடலாமைகள் காயங்களுடன் கரையொதுங்கியுள்ளது. அண்மையில் இலங்கை கடற்பரப்பில் தீப்பற்றிய கப்பலில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஆபத்தான பொருட்கள் என சந்தேகிக்கப்படும் சில பொருட்கள் மன்னார் கடற்கரை பகுதிகளில் கரையொதுங்கின. இந்த நிலையில் கடுமையான காயங்களுடன் நேற்று காலை 2 கடல் ஆமைகள் தாழ்வுப்பாடு கடற்கரை பகுதியில் கரையொதுங்கியுள்ளது. அவற்றில் ஒரு கடலாமை உயிரிழந்துள்ளதோடு மற்றைய கடலாமை உயிருடன் காணப்படுகின்றது. கடற்படையினர் குறித்த கடலாமைகளை கரை ஒதுங்கியமை தொடர்பாக உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். அண்மையில் வங்காளை மற்றும் சிலாவத்துறை கடற்கரை பகுதிகளிலும் கடலாமைகள் உயிரிழந்த நிலையில் கரை ஒதுங்கியதையும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பிரச்சனைக்குரிய விடயம்தான். மிக விரைவில் இது பற்றிய முழுமையான ஆய்வு நடாத்தப்பட்டு இனி இருக்கின்றவற்றையாவது பாதுகாக்க முயற்சிக்காவிட்டால் இந்த தீவுக்கு மிகப்பெரிய இனிமேல் சரி செய்ய முடியாது என்ற அளவிலான இழப்பு ஏற்பட போவதை யாராலும் தடுக்க முடியாது. அதன் விளைவுகள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்குத்தான் தெரியும். சச்சிதானந்தத்திடம் 2 மணி நேரம் விசாரணை. சிவசேனை தலைவர் மரவன் புலவு சச்சிதானந்தத்தை கொழும்பிலிருந்து வந்த பயங்கரவாத தடை புலனாய்வு பிரிவினர் நேற்று மாலை 2 மணி நேரம் விசாரித்துள்ளனர். தயாரித்து கொண்டு வந்திருந்த வினாக்கொத்து ஒன்றினை கொண்டு 22க்கும் கூடுதலான கேள்விகளை மரவன் புலவு சச்சிதானந்திடம் கொடுத்தனர். அதற்கான பதில்களை பெற்று பதிந்து சென்றுள்ளார்கள். இந்த விசாரணைகள் சுமார் 2 மணி நேரத்துக்கு நீடித்தது. சிவசேனை அமைப்புக்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் அவர்கள் விசாரணை அமைந்திருந்தது. இதுவரை காலம் சிவசேனை வெளியிட்ட நூல்கள், தட்டிகள், சுவரொட்டிகள் யாவற்றையும் ஒவ்வொன்றாக காட்டிய மரவன் புலவு சச்சிதானந்தன் ஒவ்வொரு படியை எடுத்துச் செல்லுமாறு அவர்களுக்கு கொடுத்த போது அவற்றின் படங்கள் தம்மிடம் இருப்பதாக கூறி எடுத்துச் செல்ல மறுத்துவிட்டனர். பசுவதை தடை சட்ட கோரிக்கை தொடர்பாக இதுவரை சிவசேனை நடத்திய போராட்டங்கள் யாவற்றையும் விளக்கமாக கேட்டறிந்து கொண்டனர். ஹரின் எம்பி வீட்டில் போலீசார் சோதனை. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோவின் இல்லத்தை நேற்று போலீசார் சோதனையிட்டனர். வத்தலையில் உள்ள அவரது இல்லத்துக்கு போலீசார் வந்தனர் எனவும் அங்கு கூட்டம் ஏதும் நடைபெறுகிறதா என அவர்கள் விசாரித்தனர் எனவும் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். அவரது வீட்டை சுற்றியுள்ள வீதிகளிலும் போலீசாரின் பிரசன்னம் இருந்தது. பொதுமக்களை ஏற்றிய பஸ் ஒன்று அவரது வீட்டுக்கு சென்றது பற்றிய தகவல்கள் தமக்கு கிடைத்ததாக போலீசார் தெரிவித்தனர். அவரது இல்லத்தை ஆய்வு செய்த பின்னர் அவர்கள் அங்கிருந்து வெளியேறினர். பயணத்தடை நீடிக்குமா? இன்று முக்கிய தீர்மானம். நாடு முழுவதும் தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ள பயணத்தடை நீடிக்கப்படுமா அல்லது தளர்த்தப்படுமா என்பது குறித்து இன்று இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை இன்று சந்திக்க உள்ள கொரோனா பணிக்குழு தற்போதைய நிலைமைகள் மறு ஆய்வு செய்து இந்த விடயம் குறித்து தீர்மானிக்கும் என அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாட்டை நீக்குவது குறித்து தீர்மானமிக்க பல வாரங்கள் ஆகும் என
பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதியின் பின்னர் பயண கட்டுப்பாட்டை நீக்குவது தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் கிடைக்கவுள்ள PCR பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படும் எனவும் சங்கம் தெரிவித்துள்ளது. தனிமைப்படுத்தல் தொடர்பாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாகவும் குறித்த சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன தெரிவித்துள்ளார். இனி கொரோனா செய்திகளை பொறுத்தவரைக்கும் நேற்று மேலும் 2361 பேருக்கு கொரோனா, நாட்டில் 2361 பேருக்கு கொரோனா வைரஸ் நேற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதன்படி நாட்டில் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,33,053 அதிகரித்துள்ளது. கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,95,434 உயர்வடைந்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்று காரணமாக வைத்தியசாலைகள் மற்றும் தனிமைப்படுத்தல் மையங்கள் என்பவற்றில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 35,245 அதிகரித்துள்ளது. மூன்று வாரங்களின் பின்னர் அரசடி முடக்கம் நீக்கம். நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்கு உட்பட்ட அரசடி கிராமம் கடந்த 3 வாரமாக தனிமைப்படுத்தப்பட்டு இருந்த நிலையில் அங்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளின் பின்னர் அதன் முடிவுகளின்படி குறித்த பகுதியை தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்க சுகாதார பகுதியினரால் யாழ் மாவட்ட கொரோனா செயலடிக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்திருந்தார். நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாட்டை நீக்குவது குறித்து தீர்மானிக்க இன்னும் பல வாரங்களாகும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவிக்கிறது. எதிர்வரும் 21ஆம் தேதியின் பின்னர் பயண கட்டுப்பாட்டை நீக்குவது தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் கிடைக்க உள்ள PCR பரிசோதனைகளை முடிவு செய்யும் என்றும் அந்த சங்கம் மேலும் தெரிவிக்கிறது. தனிமைப்படுத்தல் தொடர்பாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதுபோல தற்போது நோயாளர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களுக்கு 10 நாட்களின் பின்னர் PCR பரிசோதனை முன்னெடுக்கப்படுவதில்லை எனவும் 14 நாட்களின் பின்னர் தான் ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறுகிறார். எதிர்வரும் நாட்களில் எழுமாறான PCR பரிசோதனைகளை முன்னெடுப்பதன் ஊடாக நாட்டின் நிலைமையை அவதானிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யாழ் பல்கலை மருத்துவ பீடத்தின் ஆய்வுக்கூடத்துக்கு ரூபாய் 48 லட்சம் பெறுமதியான RNA இயந்திரம் புலம்பெயர் தமிழர் அன்பளிப்பு என்ற ஒரு செய்தி. யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட கொரோனா வைரஸ் பரிசோதனை ஆய்வுக்கூடத்திற்கு 4.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தானியங்கி RNA பிரிப்பு இயந்திரம் ஒன்று புலம்பெயர் தமிழரான சுப்பிரமணியம் கதிர்காமநாதனால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது. மருத்துவ பீட கொரோனா பரிசோதனை ஆய்வுக்கூடத்தின் தேவை கருதி யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி இந்த அன்பளிப்புக்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார். இந்த தானியங்கி RNA பிரிப்பு இயந்திரத்தை பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் நிகழ்வு நேற்று பிற்பகல் 3 மணிக்கு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் இடம்பெற்றது. நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் சிறிசற்குணராஜா, இயந்திரத்துக்கான ஆவணக்கோப்பை மருத்துவ பீடாதிபதி மருத்துவத்துறை பேராசிரியர் ரவிராஜுடன் இணைந்து ஒட்டுண்ணியியல் துறை தலைவர் மருத்துவர் முருகானந்தனிடம் கையளித்தார். இந்த நிகழ்வில் நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் திருமதி கலாமதி முருகானந்தன், உயர்பட்ட படிப்புகள் பீடாதிபதி பேராசிரியர் கண்ணதாசன், மருத்துவ பீட மூத்த உதவி பதிவாளர் ரமேஷ் மற்றும் கொரோனா பரிசோதனை ஆய்வுக்கூடத்தின் மருத்துவ ஆய்வுக்கூட தொழில்நுட்பவியலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். தானியங்கி RNA பிரிப்பு இயந்திரத்தை அன்பளிப்பாக வழங்கிய புலம்பெயர் தமிழரான சுப்பிரமணியம் கதிர்காமநாதன் மற்றும் அதனை ஏற்பாடு செய்த யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி ஆகியோர் நிகழ்நிலை அதாவது ஆன்லைன் வழியாக இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இவைதான் இன்றைய தினம் ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்கம் மற்றும் அதோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான செய்திகள். ஏனைய பத்திரிகைகளை பார்ப்பதற்கு முதல் ஒரு விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். இடைவெளி தொடர்ந்து மறுபடியும் இணைந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகள் ஓர் பார்வை நிகழ்ச்சியின் ஊடாக தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி வருகிறது, உணவுப் பொருட்களின் விலைகள் உயர்வு. ரெண்டும் வேறு வேறு செய்தி, அது வருவதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் வேறு வேறு செய்திகளை தினக்குரல் அந்த
அவர்களுடைய இலச்சினைக்கு அருகிலேயே 2 செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு மாகாணங்களை தமிழர் தாயகமாக உறுதி செய்யுங்கள், இந்திய தூதுவருடனான சந்திப்பில் தமிழ் கூட்டமைப்பு வலியுறுத்தியது. 13வது திருத்த அதிகாரங்கள் பறிக்கப்படுவதற்கு எதிராக வழக்கு, சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. ஐரோப்பிய பாராளுமன்ற குழுவை அழைக்க திட்டம், இலங்கை அரசு தீவிரம். வடக்கில் கரையொதுங்கும் இந்திய மருத்துவ கழிவுகள் நைனாதீவை தொடர்ந்து மன்னாரிலும் ஒதுங்குகின்றன. அதிதீவிர சிகிச்சை பிரிவில் நோயாளர்கள் அதிகரிப்பு, அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்பு. யாழ் பல்கலைக்கழக ஆய்வுக்கூடத்துக்கு RNA பிரிப்பு இயந்திரம் அன்பளிப்பு மற்றும் 21ஆம் திகதிக்கு பின்னும் பயணத்தடை தொடருமா இல்லையா இன்று தீர்மானம் வெளியாகும். ஆபத்தான P1.617.2, அதாவது இது ஆபத்தான B.1.617.2 வைரஸ் இலங்கைக்குள் புகுந்தது, கொழும்பில் கண்டுபிடிக்கப்பட்டது. இலங்கையில் மேலும் 51 கொரோனா மரணங்கள் பதிவு. நேற்று 2372 பேருக்கு தொற்று உறுதி. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போது மரண வீதம் வெகுவாக குறைந்திருப்பதை பார்க்கலாம். 3வது அலையின் வீழ்ச்சி தொடங்கியது. பயண கட்டுப்பாட்டை 28ஆம் திகதி வரை நீடிக்க ஆராய்வு என்ற செய்தி. ஆன்லைனில் மதுபானம் விற்க அனுமதி மறுப்பு, கோவிட் தடுப்பு செயலணி தீர்மானம். பயணத்தடையை நீக்குவதற்கு PCR சோதனை வேண்டும், பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் கூறுகிறது. யாழில் 41 பேர் உட்பட வடக்கில் நேற்று 62 பேருக்கு கொரோனா உறுதி. குறிப்பாக இந்த வடகிழக்கு மாகாணங்களை தமிழர் தாயகமாக உறுதி செய்யுங்கள், இந்திய தூதுவருடனான சந்திப்பில் தமிழ் கூட்டமைப்பு வலியுறுத்தியது. இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களை தமிழர்களின் தாயகமாக உறுதி செய்வதற்கு இந்தியா செயற்படுவதுடன் தமிழ் மக்களின் நீண்டகால பிரச்சனைகளுக்கு நியாயமானதும் கௌரவமானதும் தீர்வையும் பெற்றுத்தர வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் இந்தியாவின் இலங்கைக்கான தூதுவர் கோபால் பாக்லேயிடம் வலியுறுத்தியிருந்தார். அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தடைப்பட்டுள்ள இந்திய அபிவிருத்தி திட்டங்களை மீளவும் முன்னெடுக்க வேண்டும் எனவும் இரா சம்பந்தன் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இரா சம்பந்தன் தலைமையிலான குழுவுக்கும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லேக்கும் இடையிலான நேற்று வியாழக்கிழமை காலை 11 மணியளவில் கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பிலேயே இவ்விடயங்கள் வலியுறுத்தப்பட்டன. இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனுடன் பங்காளி கட்சிகளின் தலைவர்களான இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, தமிழ் மக்கள் விடுதலை கழகத்தின் புளோட்டினுடைய தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் டெலோவினுடைய தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் MA சுமந்திரன் ஆகியோரும் இந்திய தூதுவர் கோபால் பாக்லே தலைமையில் பிரதி தூதுவர் வினோத் ஜேக்கப் மற்றும் அரசியல் பிரிவுக்கான கவுன்சிலர் திருமதி பானு பிரகாஷ் ஆகியோரும் பங்கேற்றனர். இந்த சந்திப்பு குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இரா சம்பந்தன் கருத்து வெளியிடுகையில், எமது தரப்புக்கு இந்திய தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பு காலை 11:05 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை நடைபெற்றது. இதன்போது கொரோனா தொற்றுக்கு முன்னர் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்திய அரசினால் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய நாம் அதனை இந்தியா மீண்டும் முன்னெடுக்க வேண்டும் என கூறியிருந்தோம். அத்துடன் முக்கியமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை தமிழ் மக்களின் தாயகமாக உறுதி செய்வதற்கு இந்தியா செயற்பட வேண்டும். இந்த மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்களுக்கு நியாயமானதும் கௌரவமானதுமான அரசியல் தீர்வை இந்தியா பெற்றுக் கொடுக்க வேண்டும். தமிழ் மக்கள் சுயமரியாதை, கௌரவம், நீதி, சமத்துவத்துடன் வாழ்வதற்கான வழிவகைகளை இந்தியா ஏற்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தோம். தமிழ் மக்கள் நீண்ட காலமாக யுத்தத்தினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளனர். அவர்களுக்கு புனர்வாழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும், மீள்குடியேற்றப்பட வேண்டும், தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். இதற்கான நகர்வுகளை இந்தியா முன்னெடுக்க வேண்டும் எனவும் கோரினோம் என்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடனான இந்த சந்திப்பு தொடர்பில் இந்திய தூதரகம் தெரிவிக்கையில், கரோனா தொற்றுக்கு பின்னரான காலப்பகுதியில் இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்பினை மேம்படுத்தல் மற்றும் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அபிவிருத்தி ஆகிய விடயங்கள் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டன. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள மக்கள் உட்பட அனைத்து இலங்கையர்களும் சமாதானத்தின் நலன்களை அனுபவிப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் வீடமைப்பு திட்டம் போன்ற திட்டங்களால் சமூக உட்கட்டமைப்பு ஒன்றினை உருவாக்குதலை நோக்கி நிலையான பங்களிப்பினை இந்தியா வழங்கி வருவதனை உயர்ஸ்தானிகர் எடுத்துரைத்திருந்தார். இதேவேளை தொடர்பாடல், சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற துறைகளில் அபிவிருத்தியினை மேற்கொள்வதற்கும் புனர்வாழ்வு நடவடிக்கைகளுக்காகவும் இந்தியா தனது ஆதரவினை தொடர்ந்து வழங்கும் என்றும் உயர்ஸ்தானிகர் இந்த சந்திப்பில் கூறியிருந்தார். வடக்கு கிழக்கு மக்களின் அபிவிருத்திக்கான அபிலாஷைகள் மற்றும் அதிகார பகிர்வு குறித்து பல்வேறு நோக்குகள் தொடர்பாகவும் இரு தரப்பினரும் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடினர்.
இலங்கையின் அரசியலமைப்பு மற்றும் ஆட்சியமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியான மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பான தற்போதைய நிலை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் குழுவினர் உயர்ஸ்தானிகருக்கு தெரிவித்திருந்தனர். சமத்துவம், சமாதானம், நீதி மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கான தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கு அமைவாகவும் வலுவான இலங்கையை உருவாக்கவும் 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துதல் என்ற அடிப்படையில் ஐக்கிய இலங்கை என்ற கட்டமைப்பிற்குள் அதிகாரங்களை பகிர்வதற்கான இந்தியாவின் ஆதரவினையும் உயர்ஸ்தானிகர் இந்த சந்திப்பில் வலியுறுத்தியிருந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டது. பதிமூன்றாவது திருத்த அதிகாரங்கள் பறிக்கப்படுவதற்கு எதிராக வழக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. அந்த செய்தியை பார்ப்பதற்கு முதல், அதனுடைய முழுமையான செய்திகளை பார்ப்பதற்கு முதல், ஐரோப்பிய பாராளுமன்ற குழுவை அழைக்க திட்டம், இலங்கை அரசு தீவிரம். நாடு வளமைக்கு திரும்பியதும் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் இருந்து ஒரு குழுவை இலங்கைக்கு அழைத்து வர அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. ஐரோப்பிய பாராளுமன்றம் சமீபத்தில் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை நிறைவேற்றியது. குறித்த தீர்மானம் இலங்கையின் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியது. இதன்படி இலங்கை செயற்படாவிட்டால் ஜிஎஸ்பி வரிச்சலுகை தொடர்பாக மீண்டும் மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் குறித்து மறுபரிசீலனை செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன கூறினார். அத்தோடு ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் குழுவை அழைக்க தாங்கள் தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார். மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நாடுகளுடன் இலங்கை தொடர்ந்தும் ஈடுபட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். சரி, இந்த 13வது திருத்த அதிகாரங்கள் பறிக்கப்படுவதற்கு எதிராக வழக்கு, சுரேஷ் பிரேமச்சந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவிப்பு என்ற செய்தி ஒரு மிகப்பெரிய செய்தியாக அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஊடக சந்திப்பொன்றை நடத்தி அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்தார். 13வது திருத்தத்தின் ஊடாக குறைந்தபட்ச அதிகாரங்களை வழங்கப்பட்டன. இந்த அதிகாரங்கள் இப்போது பறிக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இது குறித்து தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது தொடர்பாக ஆலோசித்து வருகின்றோம் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருந்தார். நேற்று அவரது இல்லத்தில் நடந்த ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கொரோனா தொற்றுநோய் காலகட்டத்தில் எல்லா நாடுகளும் முடக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிரான பல்வேறு வேலைகளை செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுகின்றன. அண்மையில் மாகாண பாடசாலைகள் தேசிய பாடசாலைகளாக மாற்றும் வேலை திட்டம் நடைபெற்றது. அதன் பின்னர் மாகாண சபைகள் எல்லாமே இல்லாமல் உள்ள சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தல் காலவரையறையின்றி பிற்போடப்பட்டு இருக்கிறது. இச்சூழலில் மாகாண அதிகாரங்களை திட்டமிட்டு அளிக்கப்பட்டு வருகின்றன என அவர் தெரிவிக்கிறார். வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பல முக்கியமான பாடசாலைகள் தேசிய பாடசாலைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன. இப்போது வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட வைத்தியசாலைகளில் மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி போன்ற மாவட்ட வைத்தியசாலைகளை மத்திய அரசு பொறுப்பேற்க அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வைத்தியசாலைகள் மத்திய அரசு கையகப்படுத்த முழு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு அது நிறைவு பெற்றுள்ளது. அரசாங்கம் ஐநா சபைக்கு இந்தியாவிற்கு நாங்கள் 13வது திருத்தத்தை நிறைவேற்றுவோம், மாகாணங்களுக்கு அதிகாரங்களை வழங்குவோம் என கூறிக்கொண்டு இப்பொழுது உள்ள அதிகாரங்களை விட மேலதிகமான அதிகாரங்களை வழங்குவோம் என கூறிக்கொண்டு இப்பொழுது இருக்கக்கூடிய அதிகாரங்களையும் தொடர்ச்சியாக பறிக்கப்படுகின்ற நிலையை எங்களால் பார்க்கக்கூடியதாக உள்ளது. முக்கியமாக இந்த வைத்தியசாலைகளை பறிப்பதென்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஏற்கனவே மத்திய அரசின் கீழ் உள்ள நிலையில் வடமாகாணத்தில் உள்ள மாவட்ட வைத்தியசாலைகள் அனைத்தையும் மத்திய அரசு கையகப்படுத்தி இருக்கின்றது. மத்திய அரசு தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த உண்மையாகவே மாகாணத்தில் உள்ள முற்றுமுழுதான அதிகாரங்களை பறித்தெடுத்து தமிழ் மக்களுக்கு என்ன காரணத்திற்காக போராடினார்களோ அதனை சீர்குலைக்கும் வகையில் செயற்பட்டு வருகிறது. குறைந்தபட்சம் ஒற்றையாட்சிக்குள் 13ஆம் திருத்தம் ஊடாக சில அதிகாரங்கள் வழங்கப்பட்டது. ஆனால் அந்த அதிகாரங்கள் இப்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் இவ்வாறான கபடத்தனமான நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என இந்திய அரசிடம் நாம் கோரிக்கையை முன்வைக்கின்றோம். ஏற்கனவே இலங்கையில் மாகாண சபை உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் ஊடாக அது ஏற்பட்டது. அதன் மூலம் 13வது திருத்தத்தின் ஊடாக குறைந்தபட்ச அதிகாரங்கள் வழங்கப்பட்டன. இந்த அதிகாரங்கள் இப்போது பறிக்கப்படுவதை பார்க்க முடிகின்றது. இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இது குறித்து தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி கூட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது தொடர்பாக ஆலோசித்து வருகிறோம். மிக விரைவில் இதற்கான நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளோம். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நடவடிக்கைக்காக குரல் கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் இந்த அதிகாரங்களை பெறுவதற்கான நடவடிக்கைகளை தமிழ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டும்.
இதனுடைய தாற்பயத்தை உணர்ந்து அரசாங்கம் மேற்படி நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அச்சத்தில் உறைந்து இருக்கின்ற சூழலில் இராணுவத்தை சேர்ந்த பொறியியலாளர்கள் அவர்களை வைத்துக்கொண்டு தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை அளவீடு செய்து அதனை சுவீகரிக்கும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. ஆகவே வெறுமனே பாடசாலைகள், வைத்தியசாலைகளை மத்திய அரசு எடுப்பது என்பதற்கு அப்பால் காணிகளை இராணுவ உத்தியோகத்தர்களை வைத்து அளவீடு செய்து அதனை பறிமுதல் செய்கின்றனர். ஆகவே சகல நடவடிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறுத்த வேண்டும். இலங்கை ஜனாதிபதிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் பேச்சுவார்த்தை ஒன்று நேற்றைய தினம் நடக்க இருந்ததாகவும் அது நேற்று முன்தினம் மாலை திடீரென நிறுத்தப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. இப்போது சொல்லப்படுகிறது கடந்த 8ஆம் திகதி சம்பந்தன் அவர்களுக்கு பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அந்த பேச்சுவார்த்தைக்கான அழைப்பினை திரு சம்பந்தன் அவர்கள் கோரிக்கைக்கு இணங்க ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டு சம்பந்தனுக்கு அழைப்பு விடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 15ஆம் திகதி வரை அவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தை தொடர்பில் ஊடகங்களோ பொதுமக்கள் யாரும் அறிந்திருக்கவில்லை. அது மாத்திரமல்ல, என்ன விடயங்களை பேசப்போவதென தமிழ் கட்சிகளும் அறிந்திருக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக ரகசியமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த முனைந்தார்களா என்ற கேள்வியும் எழுகிறது. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது அவர்களுக்கு ஆதரவாக அந்த ஆட்சியினுடைய பங்குதாரர்களாக இருந்த ஒரு அரசியல் சாசனத்தை கூட நிறைவேற்ற முடியவில்லை. முன்னர் இருந்த ஆட்சியின் கீழ் தமிழ் மக்கள் குறித்தான அதிகாரங்கள் தொடர்பான எந்தவித நடவடிக்கைகளும் இவர்களால் மேற்கொள்ளப்படாமல் இருந்த சூழ்நிலையில் இன்று கோட்டாபய ராஜபக்சவின் அரசுடன் தாங்கள் புதிய அரசியலமைப்பு தொடர்பாக பேசவிருப்பதாக இப்போது கூறுவது நிச்சயமாக தமிழ் மக்களிடம் கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம், ஆனால் நிச்சயமாக அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பாக அது தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தமிழ் கட்சிகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். என்ன விடயங்களை பற்றி பேசப் போகிறார்கள் என்பது தெரிந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் தமிழ் புத்திஜீவிகளுக்கும் இந்த விடயம் தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அவருடைய அந்த ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேசத்தின் கவலைகளை வேருடன் களையும் பல தட மூலோபாயத்தை உள்ளடக்குவது அவசியம் என்று 4ஆம் பக்கத்தில் தினக்குரல் பத்திரிகை கலாநிதி ஜெஹான் பெரேரா முன்வைக்கக்கூடிய ஒரு சிறந்த கட்டுரையை முன்வைத்திருக்கிறது. பத்திரிகையை கிடைக்கக்கூடியவர்கள் வாங்கி நிச்சயமாக வாசியுங்கள். வடக்கில் கரையொதுங்கும் இந்திய மருத்துவ கழிவுகள் நைனாதீவை தொடர்ந்து மன்னாரிலும் ஒதுங்குகின்றன. நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வங்காளை கடற்கரை ஓரங்களில் நேற்று வியாழக்கிழமை காலை மருத்துவ பொருட்கள் சில கரை ஒதுங்கிய நிலையில் அப்பகுதி மீனவர்கள் அதனை சேகரித்ததோடு உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கும் கொண்டு சென்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன் யாழ் குடாநாட்டில் நைனாதீவு கடற்கரையில் இவ்வாறு மருத்துவ கழிவு பொருட்கள் கரையொதுங்கிய நிலையில் தற்போது வங்காளை கடற்கரை ஓரங்களில் இவை கரையொதுங்குகின்றன. இந்த கடற்கரையோரங்களில் கிரீம்கள், டியூப்கள், மாத்திரை பைக்கெட்டுகள், பாவிக்கப்பட்ட ஊசிகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் போன்றனவே இவ்வாறு கரையொதுங்குகின்றன. இந்த மருத்துவ கழிவு பொருட்களுக்கும் கொழும்பில் தீப்பற்றிய எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமா என்று மீனவர்கள் சந்தேகம் வெளியிடுகின்றனர். இந்த மருத்துவ கழிவுப் பொருட்கள் கரையொதுங்கியுள்ளமை தொடர்பாக மன்னார் மாவட்ட கடற்தொழில் பரிசோதகர் என் பவநிதியை தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த மருத்துவ கழிவுப் பொருட்களுக்கும் கொழும்பில் தீப்பற்றிய கப்பலில் இருந்து வெளிவரும் கழிவுப் பொருட்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று அவர் நிராகரித்துள்ளார். ஆபத்தான B.1.617.2 வைரஸ் இலங்கைக்குள் புகுந்தது. இந்தியாவின் டெல்டா திரிபு கோவிட்-19 வைரஸான இந்த வைரஸ் நாட்டில் முதல் முறையாக சமூகத்தில் இருந்து அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுரா பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூறு மருத்துவ பீடத்தின் பணிப்பாளர் டாக்டர் சந்திம ஜீவாந்தர தெரிவித்துள்ளார். இந்தியாவின் டெல்டா திரிபு கோவிட்-19 வைரஸானது 5 சமூக மாதிரிகளில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த 5 மாதிரிகளும் கொழும்பில் டெமட்டகொட பகுதியில் இருந்து பெறப்பட்டவை. கொழும்பில் பரவுவது கோவிட்-19 டெல்டா திரிபு வைரஸாக இருக்கலாம் என்று அனுமானிக்கலாம் என தனது ட்விட்டர் பக்கத்தில் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் டெல்டா திரிபு 19 வைரஸானது இங்கிலாந்தின் அல்பா மாறுபாட்டை விட 50% அதிகமாக பரவக்கூடியது. இது மிகவும் கடுமையானது என்பதுடன் கோவிட் தடுப்பூசியின் முதல் அளவினை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளார். முன்னதாக இந்தியாவின் டெல்டா திரிபு கோவிட்-19 வைரஸானது தனிமைப்படுத்தல் நிலையத்தில் உள்ள நபர் ஒருவரிடம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவை சமூகத்துக்குள் பரவவில்லை எனவும் தெரிவித்திருந்தார். தற்போதைய கோவிட் பரவலினால் மேல் மாகாணம் அதிக பாதிப்பினை எதிர்கொண்டுள்ளது. மேல் மாகாணத்தில் கடந்த அக்டோபர் 4ஆம் திகதி முதல் நேற்று முன்தினம் காலை வரை
1,22,259 பேர் கோவிட் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 58,151 பேர் கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். ஆன்லைனில் மதுபானம் விற்க அனுமதி மறுப்பு, கோவிட் தடுப்பு செயலணி தீர்மானம் என்ற செய்தி. ஆன்லைன் விநியோக சேவை மூலம் மதுபானம் விற்பதற்காக முன்மொழியப்பட்ட திட்டத்துக்கு நிதி அமைச்சு கொள்கை அளவில் உடன்பட்டிருந்த நிலையில் கோவிட்-19 பரவலை தடுப்பதற்கான தேசிய செயல்பாட்டு நிலையத்தினால் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் கோவிட்-19 நிலைமையை கருத்தில் கொண்டு இத்தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். மூன்றாவது அலையின் வீழ்ச்சி தொடங்கியது. பயண கட்டுப்பாட்டை 28ஆம் தேதி வரை நீடிக்க ஆராய்வு. நாட்டில் அமலில் உள்ள பயண கட்டுப்பாட்டினால் கோவிட் தொற்றில் மூன்றாவது அலை வீழ்ச்சி காணப்படுவதாக தேசிய பாதுகாப்பு சபை கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் எதிர்வரும் 21ஆம் தேதி காலை 4 மணி வரை அமல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாட்டை 28ஆம் தேதி வரை நீடிப்பது குறித்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்று முன்தினம் கூடிய தேசிய பாதுகாப்பு சபையில் ஆராயப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாட்டினால் கோவிட் தொற்றில் வீழ்ச்சி காணப்படுவதாக பாதுகாப்புத்துறையின் உயர்மட்ட அதிகாரிகளினால் இந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து நாட்டின் ஏனைய நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டும் பயண கட்டுப்பாட்டினால் கோவிட் நோயாளர்களின் வீழ்ச்சி மேலும் அதிகரிக்கலாம் என்ற காரணத்தினாலும் சுகாதாரத்துறையினரின் தொடர் வலியுறுத்தலினாலும் தற்போது அமலில் உள்ள பயண கட்டுப்பாட்டை எதிர்வரும் 28ஆம் தேதி வரை நீடிப்பதற்கு தேசிய பாதுகாப்பு சபையில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. இவைதான் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். கோவிட் தடுப்பு செயலணி இன்று கூடுகிறது. பயண கட்டுப்பாடு தளருமா, நீடிக்கப்படுமா? இறுதி முடிவு அறிவிக்கப்படும். யாழ் நீர்வேலி பகுதியில் கட்டட வேலையின் போது தவறி விழுந்து மரணமானவருக்கு கொரோனா தொற்று உறுதி. இந்த செய்தி நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது யாழ் நீர்வேலி பகுதியில் கட்டட வேலையின் போது தவறி விழுந்தவர் மரணம் என்ற செய்தி. இன்று அவருக்கு கொரோனா தொற்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் டெல்டா கொரோனா வைரஸ், இலங்கையில் 5 அடையாளம். இணையம் ஊடாக மதுபானம் விற்பனை செய்ய அனுமதி இல்லை. இராணுவ தளபதி சவேந்திர சில்வா. சைக்கிளில் சென்றவர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு, புத்தூரில் சம்பவம். தமிழரின் அபிலாஷைகளை நிறைவேற இந்தியாவின் நிலையான ஆதரவு இருக்கும். கூட்டமைப்புடனான சந்திப்பில் இந்திய தூதுவர். தமிழர் தாயக பகுதிகளுக்கு முழு அதிகாரங்களும் பரவலாக்கப்படுவதை இந்தியா விடாது வலியுறுத்தும். இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருகின்ற நிலையில் இச்சந்திப்பு முக்கியமாக கருதப்படுகிறது. மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்த வேண்டும், இல்லாவிட்டால் அது அற்றுப்போய்விடலாம். கூட்டமைப்பிடம் இந்திய உயர்ஸ்தானிகர். கொரோனா தொற்றால் யாழில் மற்றொரு பெண் உயிரிழப்பு. கொரோனாவால் நாட்டில் மேலும் 51 பேர் மரணம். யாழில் 41 பேர் உட்பட 62 பேருக்கு வடக்கில் நேற்றும் தொற்று என்ற செய்தி. நாடளாவிய ரீதியில் மேலும் 2361 பேருக்கு கொரோனா தொற்று நேற்றைய தினம் உறுதி செய்யப்பட்டது. சைக்கிளில் சென்றவர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு, புத்தூரில் சம்பவம். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்தவர் திடீரென மயக்கமடைந்து மரணமடைந்துள்ளார். புத்தூர் நிலாவரி வீதி வழியாக நேற்றைய தினம் காலை 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் துவிச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை திடீரென மயக்கமுற்று வீதியில் விழுந்துள்ளார். அவரை வீதியால் சென்றவர்கள் மீட்டு அச்சுவேலி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இதன்போது ஏற்கனவே அவர் உயிர் இழந்து விட்டார் என வைத்தியர்கள் அறிக்கையிட்டனர். பிரேத பரிசோதனைக்காக சடலம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் சடலத்தை அடையாளம் காணும் நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளனர். மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்த வேண்டும், இல்லாவிட்டால் அது அற்றுப்போய்விடலாம். கூட்டமைப்பிடம் இந்திய உயர்ஸ்தானிகர் என்ற செய்தி. மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்த வேண்டும், இல்லாவிட்டால் அது அற்றுப்போய்விடலாம் எனவும் இந்திய உயர்ஸ்தானிகர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரிடம் வலியுறுத்தியுள்ளார். இதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேவிற்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று நடைபெற்றது. இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். காங்கேசன் துறைமுகம், பலாலி விமான நிலையம் என்பவற்றை அபிவிருத்தி செய்ய தாம் தயாராக இருப்பதாகவும்
இந்தியா உயர்ஸ்தானிகர் இதன் போது கூறியதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் தற்போது செயலிழந்த நிலையில் உள்ள பலாலி விமான நிலையத்தை மீளியக்குவதற்கு மற்றும் சென்னை பலாலி விமான போக்குவரத்தை மீள ஆரம்பித்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்ததாக கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் மேலும் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றால் யாழில் மற்றொரு பெண் உயிரிழப்பு. பருத்தித்துறையைச் சேர்ந்த பெண்ணொருவர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்ததாக நேற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உயிரிழந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பெண்ணொருவருக்கு நேற்று பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. யாழ் போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த பிசிஆர் பரிசோதனையில் குறித்த பெண்ணுக்கு கொரோனா தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டது. உயிரிழந்தவர் 60 வயதுடையவர் என்று பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் யாழ் மாவட்டத்தில் COVID-19 தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 64ஆக உயர்வடைந்துள்ளது. கோவிட் தடுப்பு செயலணி இன்று கூடுகிறது. பயணக்கட்டுப்பாடு தளருமா நீடிக்குமா? இறுதி முடிவு இன்று அறிவிக்கப்படும். நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயணக்கட்டுப்பாடு தொடருமா அல்லது நீடிக்கப்படுமா என்பது குறித்து இன்று தீர்மானிக்கப்படும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை இன்று சந்திக்க உள்ள கொரோனா பணிக்குழு தற்போதைய நிலைமையை மறு ஆய்வு செய்து இந்த விடயம் குறித்து தீர்மானிக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடுகள் எதிர்வரும் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணிக்கு நீக்கப்பட உள்ளதாக முன்னர் அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மேலும் நாட்டில் தற்போது அமலில் உள்ள பயணத்தடை 28ஆம் தேதி வரை நீடிக்கப்படலாம் எனவும் அதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகலாம் எனவும் செய்திகள் வெளியாகியிருந்தது. இதன்படி பயணத்தடையை எதிர்வரும் 28ஆம் தேதி வரை நீடிப்பது குறித்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் கூடிய தேசிய பாதுகாப்பு சபையில் தீவிரமாக ஆராயப்படுகிறது. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயணத்தடையினால் கொரோனா தொற்று பரவல் வீழ்ச்சியடைந்துள்ளதாக பாதுகாப்புத்துறையின் உயர்மட்ட அதிகாரிகளால் இந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து நாட்டின் ஏனைய நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டும் பயண கட்டுப்பாட்டினால் கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை வீழ்ச்சி மேலும் அதிகரிக்கலாம் என்பதாலும் சுகாதார பிரிவினரின் தொடர்ச்சியான அழுத்தம் காரணமாகவும் நடைமுறையில் உள்ள பயணத்தடையை 28ஆம் தேதி வரை நீடிப்பதற்கு தேசிய பாதுகாப்பு சபையில் விரிவாக ஆராயப்படுகிறது. பயண கட்டுப்பாட்டு காலப்பகுதியில் முன்னெடுத்துச் செல்லப்படும் நடவடிக்கைகளை முறையாக முன்னெடுத்துச் செல்லும் வகையில் சில செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் இதன்போது ஆராயப்படுகிறது. குறிப்பாக ஆன்லைன் ஊடாக மக்களுக்கு தேவையான பொருட்களை விநியோகம் செய்வதற்கும் பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள கூட்டுறவு நிலையங்களை தொடர்ந்தும் திறப்பதற்குமான நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. அதன்படி 21ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ள பயணத்தடையை 28ஆம் தேதி வரை நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பாக இதன் போது ஆராயப்பட்டுள்ளதோடு இது தொடர்பாக இன்று ஜனாதிபதி தலைமையில் கூடும் தேசிய கோவிட் தடுப்பு செயலணியின் அமர்வுகளில் இறுதி முடிவை எடுக்கலாம் எனவும் இந்த முடிவு இன்று வெளியாகும் எனவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. இவைதான் வலம்புரி பத்திரிகையினுடைய இன்றைய செய்திகள். தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தமிழர்கள் தாயகத்தை உறுதி செய்ய வேண்டும். இந்திய தூதுவர் பாக்லேக்கு கூட்டமைப்பின் தலைவர் அழுத்தம். சீனாவை கையாள்வது எப்படி என தெரியும் கூட்டமைப்பினருக்கு பாக்லே பதில். பயண கட்டுப்பாட்டை சாதகமாக்கி இராணுவத்தால் காணிகள் கபலீகரம். மன்னாரிலும் தொடர்கிறது அடாவடி. நடைமுறை சாத்திய வகையில் பேசுவோம் கூட்டமைப்பிடம் கூறினார் இந்திய தூதுவர். 2 வாரங்களின் பின் மீள்கிறது நல்லூர் அரசடி. கொரோனாவால் யாழில் ஒருவர் நேற்று இழப்பு. தவறி வீழ்ந்து உயிரிழந்த தொழிலாளிக்கு கொரோனா. பேராபத்துடைய வைரஸான டெல்டா திரிபு இலங்கைக்குள். சமூக தொற்று நிலையில் கொழும்பில் அடையாளம். பிரேசில் நாடு திரும்பியதும் கோட்டபாயவுடன் பேச்சு. பயணக்கட்டுப்பாட்டை நீடிப்பதா இல்லையா என்று இன்று முடிவு என்கிறார் ராணுவ தளபதி. கொரோனா தொற்று யாழ்ப்பாணத்தில் 64, வடமாகாணத்தில் 85, 10 நாள் மற்றும் 10 மாத குழந்தைகளும் உள்ளடக்கம். வடக்கின் ஏனைய 4 மாவட்டங்களுக்கும் இந்த மாத இறுதி பகுதியில் தடுப்பூசி. ஜனாதிபதி கோட்டாபய தெரிவிப்பு என்ற செய்தி. தமிழர் தாயகத்தை உறுதி செய்ய வேண்டும். இந்திய தூதுவர் பாக்லேக்கு கூட்டமைப்பின் தலைவர் அழுத்தம் என்ற ஒரு செய்தி. இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களை தமிழர்களின் தாயகமாக உறுதி செய்வதற்கு இந்தியா செயற்படுவதுடன் தமிழ் மக்களின் நீண்டகால பிரச்சனைகளுக்கு நியாயமானதும் கௌரவமானதுமான தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று அந்த சந்திப்பின் போது வலியுறுத்தப்பட்டுள்ளது.
இது இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லேயிடம் நேரில் வலியுறுத்தியிருந்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன். அந்த செய்தி ஏற்கனவே கூறியது, அது நீண்ட செய்தியாக செல்கிறது. இது தவிர நடைமுறை சாத்தியமான வகையில் பேசுவோம் கூட்டமைப்பிடம் கூறினார் இந்திய தூதுவர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்கள் தொடர்பில் பேசும்போது தற்போதைய சூழலில் என்ன நடைமுறை சாத்தியம், என்ன நடைமுறை சாத்தியமானதோ அதை பற்றி பேசுவோம் என்று இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லே தெரிவித்துள்ளார். அத்துடன் மாகாண சபை முறைமையையும் கைவிட்டு விட வேண்டாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய தூதுவர் கோபால் பாக்லேக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, புளொட் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், டெலோ தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பகல் 11 மணியிலிருந்து 12:45 மணி வரை கொழும்பில் உள்ள இந்திய தூதுவரின் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போதே இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை முறைமையையும் கை நழுவ விட வேண்டாம் என்பதையும் ராஜதந்திர மொழியில் சுட்டிக்காட்டியிருந்தார் என கூட்டத்தில் கலந்து கொண்ட கூட்டமைப்பு பிரதிநிதி ஒருவர் குறிப்பிட்டிருந்தார். அதுபோல் இந்த சந்திப்பின் போது மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கூட்டமைப்பின் அழுத்தங்கள் போதாது என்பதை இந்திய தூதுவர் சுட்டிக்காட்டியிருந்தார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான அழுத்தங்களை இந்தியா பிரயோகிக்கின்றது என்றும் கூட்டமைப்பும் அதிகப்படியான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாகாணத்துக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை மத்திய அரசாங்கம் தேசிய பாடசாலைகளாக தரம் உயர்த்தல் மற்றும் மாவட்ட பொது மருத்துவமனைகளை தரம் உயர்த்தல் என்ற அடிப்படையில் மீள பெற்றுக் கொள்வது தொடர்பிலும் பிரஸ்தாபிக்கப்பட்டது. அதிகாரங்கள் மீள பெறப்படுவது தொடர்பில் இந்தியாவும் இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் என்றும் இலங்கைக்கும் கூட்டமைப்பும் அதற்கான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்றும் தூதுவர் இந்த சந்திப்பில் கேட்டுக்கொண்டார். சீனாவை கையாள்வது எப்படி என தெரியும் கூட்டமைப்பினருக்கு பாக்லே பதில் என்ற செய்தி. இலங்கையில் அதிகரிக்கும் சீனாவின் ஆதிக்கம் தொடர்பிலும் யாழ்ப்பாணம் கீரிமலையில் உள்ள மாளிகை சீனாவுக்கு குத்தகைக்கு வழங்கப்படுவது தொடர்பாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்திய தூதுவருக்கு சுட்டிக்காட்டிய போது அவர்களை கையாள்வது எப்படி என எங்களுக்கு தெரியும் என்று இந்திய தூதுவர் கோபால் பாக்லே பதிலளித்துள்ளார். கீரிமலையில் தனியார் காணிகளை கையகப்படுத்தி மஹிந்த ராஜபக்சே ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் அமைக்கப்பட்ட கீரிமலை மாளிகை தொடர்பான ஆவணங்களை தமிழ் அரசு கட்சி தலைவர் மாவை சேனாதிராஜா இந்திய தூதுவரிடம் கையளித்தார். இதனோடு இணைந்ததாக இலங்கையில் சீனாவில் ஆதிக்கம் அதிகரித்து செல்வது இந்தியாவின் பாதுகாப்புக்கு, குறிப்பாக தமிழகத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான விடயங்கள் உள்ளிட்டவற்றை விலாவாரியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் விளக்கி கூறியுள்ளனர். இதன்போது ஒரு கட்டத்தில் இந்திய தூதுவர் அவர்களை கையாள்வது எப்படி என எங்களுக்கு தெரியும் என்று பதிலளித்துள்ளார். இதன் பின்னர் அந்த விடயம் பேசப்படவில்லை. பசில் நாடு திரும்பியதும் கோத்தாபயவுடன் பேச்சு. அமெரிக்காவுக்கு சென்றுள்ள பசில் ராஜபக்சே நாட்டுக்கு மீண்டும் திரும்பியதும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இடையிலான பேச்சு நடைபெறும் என்று இந்திய தூதுவர் முன்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தூதுவருடனான சந்திப்பில் கலந்து கொண்ட கூட்டமைப்பின் பிரதிநிதி ஒருவர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே பசில் ராஜபக்சவையும் வைத்துக் கொண்டு எங்களுடன் பேச்சு நடத்த விரும்புகின்றார் என்று தெரிய வருகிறது. அதனாலேயே அவருடனான சந்திப்பை இறுதி நேரத்தில் ஒத்திவைத்துள்ளார். பசில் ராஜபக்சே வந்ததும் மீண்டும் பேச்சு நடக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயத்தை இந்திய தூதுவர் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கொரோனா தடுப்பூசிகள் தொடர்பிலும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தடுப்பூசி கிடைக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த இந்திய தூதுவர் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு 50,000 தடுப்பூசிகள் கிடைத்துள்ளனவே என குறிப்பிட்டுள்ளார். அது போதாது என்று குறிப்பிட்ட கூட்டமைப்பினர் அதிகளவான தடுப்பூசிகள் தேவை என வலியுறுத்தியுள்ளார். இதன்போது இந்திய தூதுவர் தமது நாட்டில் தடுப்பூசியின் தேவை அதிகரித்துள்ளது, ஆனால் உற்பத்தி குறைவாக உள்ளது, இதனால் இப்போது தடுப்பூசிகளை வழங்க முடியாத சூழல் காணப்படுகிறது என்றும் குறிப்பிட்டார். இந்த பிரச்சனைகள் தீர்ந்த பின்னர் இலங்கைக்கு மாத்திரமல்ல ஏனைய நாடுகளுக்கும் தடுப்பூசிகளை வழங்குவோம் என்றும் கூறியுள்ளார். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகருக்கு இடையிலான இந்த சந்திப்பை பற்றி உதயன் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய விதம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. பேசப்பட்ட விடயங்கள் மாறப்போவதில்லை, ஆனால் என்ன நடந்தது, ஒவ்வொருவருடைய முக பாவனைகள் அதில் எப்படி இருந்தது என்பது தொடர்பாக எல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எனக்கு என்னவோ நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாகத்தான் இந்த சந்திப்பு இருப்பதாகவோ தோன்றுகிறது இந்த பத்திரிகையினுடைய செய்திகளை
பார்க்கும்போது. அஹ், தொடர்ந்து வடக்கின் ஏனைய 4 மாவட்டங்களுக்கும் இந்த மாத இறுதி பகுதியில் தடுப்பூசி ஜனாதிபதி கோட்டபாய தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் தவிர்ந்த கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் இம்மாத இறுதியில் கொரோனா தடுப்பூசி வழங்கப்படலாம் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். இனி தொடர்ந்து காலைக்கதிர் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். காலைக்கதிர் பத்திரிகையில் இலங்கை அரசின் கபடத்தனமான செயலை தடுத்து நிறுத்துங்கள், இந்தியாவிடம் சுரேஷ் வேண்டுகோள். இலங்கை அரசின் கபடத்தனமான நடவடிக்கைகளை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று இந்திய அரசிடம் நாம் கோருகின்றோம். இவ்வாறு தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சியான இபிஆர்எல்எஃப்பின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். நேற்று மட்டும் 2361 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 2361 பேர் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. ஜூன் 22 கூடுகிறது கோப் குழு. கம்மன் பிளவுக்கு எதிரான பிரேரணை ஜேவிபியினரின் நிலைப்பாடு என்ன, முடிவெடுக்கவில்லை என்கிறார் விஜித ஹேரத். வலுசக்தி அமைச்சர் உதயகமன் பிளவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியால் கொண்டுவரப்பட உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவு வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பில் இதுவரையில் தீர்மானிக்கவில்லை என்று ஜேவிபி தெரிவித்துள்ளது. எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டமை தொடர்பில் அமைச்சர் உதயகம்மன் பிளவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட உள்ளது. இந்நிலையில் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணையின் பிரதி இதுவரையில் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று ஜேவிபியின் பிரசார செயலாளர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அது தங்களுக்கு கிடைத்ததன் பின்னர் கட்சி என்ற அடிப்படையில் ஒன்றிணைந்து கலந்துரையாடி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். இதேவேளை இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கையளிப்பதற்காக சபாநாயகரிடம் நேரம் ஒன்றை கோரியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசாத்த நாயக்க தெரிவித்துள்ளார். புயலில் சிக்கிய இந்திய படகுகளை புத்தளத்தில் கரையேற்றப்பட்டன. புத்தளத்தில் கடற்கரையில் ஏற்றப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்திய படகுகள் இரண்டும் கடந்த மே மாதம் 11ஆம் தேதி அன்று கோவா ஆழ்கடலில் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கப்பல்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அவ்வாறு ஆழ்கடலில் மீன்பிடியில் ஈடுபட்ட சமயத்தில் புயலில் சிக்கி காணாமல் போனவை என பதியப்பட்ட படகுகள் என்று தமிழ்நாடு செய்திகள் தெரிவிக்கின்றன. குளச்சலைச் சேர்ந்த சிபிஎஸ்ஓ சக்ரியாஸ் என்பவருக்கு சொந்தமான அன்னை வேளாங்கண்ணி என்ற விசைப்படகில் கேரளா கொச்சின் துறைமுகத்திலிருந்து வள்ளவிளையைச் சேர்ந்த 8 பேரும் கேரளா புதிய துறையைச் சேர்ந்த 3 பேருமாக மொத்தம் 11 பேர் சேர்ந்து மீன்பிடி தொழிலுக்காக ஏப்ரல் 18ஆம் தேதி கோவா ஆழ்கடலில் மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருக்கும் போது அப்போதைய அந்த புயல் நேரத்தில் இந்த கப்பல்கள் கரையொதுங்கியுள்ளன. முழு அதிகார பரவலாக்கத்தை இந்தியா விடாது வலியுறுத்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடான நேற்றைய சந்திப்பில் தூதுவர் தெரிவிப்பு என்ற செய்தியும், 3 வாரங்களின் பின்னர் அரசடி முடக்கம் நீக்கம், சைக்கிளில் சென்றவர் மயங்கி விழுந்து சாவு, மருத்துவ பீட ஆய்வுக்கூடத்துக்கு 48 லட்சம் ரூபாய் பெறுமதியான RNA இயந்திரம் கையளிப்பு அன்பளிப்பு. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீட கொரோனா பரிசோதனை ஆய்வுக்கூடத்துக்கு 4.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தானியங்கி RNA பிரிப்பு இயந்திரம் ஒன்று புலம்பெயர் தமிழரான சுப்பிரமணியம் கதிர்காமநாதனினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. மருத்துவ பீட கொரோனா பரிசோதனை ஆய்வுக்கூடத்தின் தேவை கருதி யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி இந்த அன்பளிப்புக்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார் என்று அந்த செய்தி நீண்டு செல்கிறது. ஜூன் 22 கூடுகிறது கோப் குழு. அரச பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவான கோப் குழு எதிர்வரும் 22ஆம் தேதி நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் கூட உள்ளது. குழுவின் தலைவரான பேராசிரியர் சரித ஹேரத் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது. நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள 2 அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள நிறுவனங்கள் மற்றும் அவற்றுக்காக முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இதன்போது ஆராயப்பட உள்ளது. அத்துடன் எதிர்காலத்தில் கோப் குழுவுக்கு அழைக்கப்பட உள்ள நிறுவனங்கள் எவை என்பது குறித்தும் இதன்போது தீர்மானிக்கப்பட உள்ளது. இவைதான் இன்றைய தினம் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள், முற்பக்க செய்திகள். பிரதான செய்திகள், முழுமையான செய்திகளை நீங்கள் பத்திரிகைகளில் பார்க்கலாம். அந்த வகையில் உடனுக்குடனான செய்திகளை தெரிந்து கொள்ள டான் செய்திகள் அலைவரிசையை பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைந்திருக்கட்டும். நன்றி, வணக்கம்.